திரு துரைக்கருணா, நீங்க நெடுங்காலமாக அதிமுகவோடு பயணப்பட்டவர் அப்படின்ற அடிப்படையிலையும் கேட்கிறேன். அதிமுகவினுடைய இன்றைய நிலை தொடர்ந்து தாவைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் கரைந்து கொண்டுதான் இருக்கிறதா அதிமுக? அவர் சொல்றதுன்றது விஜய்க்கு அது ஈஸியான டார்கெட். அதிமுக இப்போ வீக்கா இருக்கு, அதனால அது இன்னும் முற்றிலுமாக அழிப்பதுதான் தாவைக்கோடைய பிளானா இருக்கு. இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து செல்வி ஜெயலலிதா வரைக்கும் இது தொண்டர்களுக்கான கட்சி, தொண்டர்களின் கட்சி அப்படின்னு தான் பிரகடனப்படுத்தி அந்த அடிப்படையில் தான் நீங்கள் குறிப்பிட்ட கிட்டத்தட்ட 1.25 கோடி வாக்குகள் இன்னும் இரட்டை இலைக்கான வாக்குகளாக இருக்கிறது. இன்றைக்கு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது. அந்த நெருக்கடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் உருவானது அப்படிங்கிறது தான் கட்சியினுடைய மூத்த முன்னணியினர் இன்றைக்கு இருக்கிற பலருமே தெரிவிக்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆக எடப்பாடி என்கிற அந்த தனி மனிதருடைய மீதான அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை முகாம் மாறுவதன் மூலமாக இவர்கள் செயல் என்பது நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல. இந்த கட்சியால் பலரடைந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து பல்வேறு பொறுப்புகளில் எம்பியா, எம்எல்ஏ, அமைச்சர்களாக பல்வேறு மாவட்ட ஒன்றிய பொறுப்புகளில் இருந்து பணியாற்றியவர்கள். 50 ஆண்டு நான் கட்சியில் இருந்தேன், 40 ஆண்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆக அவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க ஒரு கட்சியில் இருந்து இந்த கட்சியை மீண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும். இங்கேயே நாம் இருந்து போராடி இப்போ சொன்னாங்கள்ல தொடக்கத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டணும், விவாதிக்கணும் என்பது இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதை விட்டுவிட்டு முகாம் மாறுவது என்பது நிச்சயமாக கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து கட்சியினுடைய 5 வருடங்களாக நாங்க கொடுமையை அனுபவித்தோம், நாங்க 9 வருடமா நாங்க கட்டுப்படுத்தி கொண்டுதான் இருந்தோம் அப்படின்னு அவங்களுக்கான அதிருப்தி மனக்கசப்புகளையும் அவங்க வெளியில வைக்கிறாங்க. 1977 ஆட்சியை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் 89 தான் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது. 13 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தது. அந்த கட்சியை உயிர்ப்போடு தொண்டர்களை தீவிரத்தன்மையோடு கொண்டு வந்தவர் திரு கருணாநிதி அவர்கள், நமக்கு தெரியும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்த சூழலில் இப்படி கொத்து கொத்தாக அணிமாறும் நிலை என்பது கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல மாட்டார், அழைத்து செல்ல முடியாது. அவருக்கு அதற்கான தனித்திறனோ தகுதியோ இல்லை என்கிற முடிவுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் தான். அது துரதிருஷ்டவசமான முடிவு. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் போராடுங்க, உள்ளே இருந்து போராடுங்க. உங்களுக்கான கட்சி இப்போ தாய் கட்சின்னு நீங்கள் இருந்துட்டு 40 வருஷம் 50 வருஷம் தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் இருந்தேன், எனக்கு பல்வேறு பொறுப்புகளை கொடுத்தார்கள், நான் சாதாரண குடும்பத்தில் அடிமட்டத்தில் இருந்தவனை என்னை உயர்த்தி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பேசிட்டு 2 ஆண்டுகளே ஆன ஒரு அரசியல் இயக்கத்தில் போய் அது ஆட்சி கட்சியாக இருக்கிறது என்பதால் போகிறது என்பது நிச்சயமாக இது சுய ஆதாயத்தின் அடிப்படையில் தங்களுடைய அரசியல் இருப்புகளை தக்க போறாங்க அப்படின்றத தாண்டி திரு சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி அது இவங்க மட்டும் விரும்பினா பார்த்தா இப்போ அதிமுக இருந்து இன்னும் நிறைய பேர் போகணும்னு விருப்பப்படுறாங்க தான். ஆனா அவங்களெல்லாம் தாவைக்கா ஏற்றுக்கொள்ற மனநிலையில் இல்லை. ஹேண்ட் பிக் பண்ணியிருக்காங்க. இவங்க நமக்கு தேவை என்பதனை தாவைக்கா முடிவு செய்து அதுவும் இருக்குல்ல. இல்ல தாவேக்கா முடிவு செய்து அழைத்தாலும் இந்த கட்சியால் பலன் பெற்றவர்கள் போறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த நிலைப்பாடு தான் ஏற்க முடியாததுங்கிறேன். அவங்க கொடுப்பாங்க, நாங்கள் பொறுப்பு தர்றோம், வாரியம் தர்றோம், அமைச்சர் தருவோம் என்றெல்லாம் கூட அழைப்பார்கள். ஆனால் தன்னை வளர்த்த ஒரு இயக்கத்தை இப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் விட்டு செல்வது என்பது தான் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அரசியலில். நீங்கள் என்ன மிகப்பெரிய அளவில் தாவேக்காவுக்கு கட்டமைப்பு இருக்கிறது, அங்கே போய் என்ன இருக்கும்? இப்போ ஏற்கனவே ரிசர்வேஷன் பெட்டியில் பயணிக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள். இப்போ போய் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க. இல்ல நீங்களே சொல்றீங்க திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை ஒரு பிரச்சனையா இருக்கு, ஒருங்கிணைச்சிருக்கணும், அது கேள்விக்குறின்னு சொல்ற அடிப்படையில அந்த அதிருப்தி அதிமுக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்காதா? அப்போ ஒரு நல்ல தலைமை தேடி போறோம், இல்லைன்னா ஆட்சி கட்சி நாங்க அதுக்கு போறோம் அப்படின்ற அந்த நிலைப்பாடை எடுப்பாங்க தானே? இல்ல இவர்களுக்கு வாக்களித்த அந்த லட்சக்கணக்கான கோடிக்கு மேற்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் கீழே இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும்ல, கட்சி முக்கியம் என்று கருதணும்ல. எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பிடிவாத தன்மையால் அவருடைய தாந்தோண்டித்தனமான விஷயத்தால அது ஒரு விதமான ஒரு இறுக்கமான மனநிலையில் அவர் இருந்தார். யாரையுமே அரவணைக்கிறதில்ல, யார் சொன்னாலும் கேட்கல, நான் பார்த்துக்கிறேன்னு கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் விட்டுட்டாரு, எங்களால் இனி மீண்டு வர முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது இவர்களுக்கு இருக்கிறது, ஒத்துக்கொள்வோம். அதுதான் சொல்றேன், ஒத்துக்கொள்வோம். ஆனால்
இந்த இயக்கத்தால் வளர்ந்தவர்கள், இந்த இயக்கத்தால் பலன் பெற்றவர்கள், இந்த இயக்கத்தால் அமைச்சர் பதவி, எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி பெற்றவர்கள். இந்த இயக்கம் இன்னும் தொண்டர்கள் பலத்தோடு உயிர்ப்போடு இருக்கிறது என்கிற நிலைப்பாட்டில் இருந்து இந்த கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஒரு சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்தி இவர்கள் வலியுறுத்துங்க, ஒரு குழு போடுங்க, செயற்குழு பொதுக்குழு நடத்துங்க, விவாதிங்கள் என்பதை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் மூலமாகவாது நீங்க போகுங்க. போய் இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடணுமே தவிர தாவேக்காவில் இணைந்து தாவேக்கா இன்னும் ஒரு சரியான ஒரு கட்டமைப்புள்ள அரசியல் கட்சியாக இல்லை. நீங்க இங்கிருந்து போற ஒவ்வொருத்தருமே 40 ஆண்டு 50 ஆண்டு அரசியல் பழுத்த அனுபவம் பெற்றவர்கள், அமைச்சர்களாக வாரியத் தலைவராக இருந்தவங்க. அங்க இருக்கிற தாவேக்கா மாவட்ட நிர்வாகிகள், ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக, இயக்க நிர்வாகிகளாக அதிகபட்சமான 30-35 வயசுல இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஆயிருவார். சரியான நேரத்துல அவர் அந்த முடிவு எடுத்தாரு, இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற அதை பார்த்து போவாங்கல்ல, அது ஒரு காரணமா இருக்கலாம்ல. இல்ல மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்றாரு 90% நிர்வாகிகள் இங்க வந்துட்டாங்க. இது அதிமுகவின் தாய் கட்சி அப்படின்றாரு. ஆமா, தாய் கட்சி, இதுதான் புதிய அதிமுகங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது ஒரு அபத்தமான பேச்சா தான் நான் கருதுறேன். அதாவது திருச்சிக்கு போயிருக்கும் போது முதலமைச்சர் விஜய் அப்ப தாவேக தலைவராக இருக்கும்போது எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டாரு. எம்ஜிஆருடைய ஆட்சி, அவரை எம்ஜிஆர் அண்ணா புகைப்படங்கள் எல்லாம் வச்சுதான் போஸ்டரே ஒட்டி இருந்தாங்க. அந்த மதுரையில நடத்துற கூட்டங்கள்லயோ மாநாட்டு மேடைகள்லயோ இல்ல, அந்த பஸ்ல இருந்தது. பேரறிஞர் அண்ணா படமும் புரட்சி தலைவர் படமும் இருந்தது. 67 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா போல, 77 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்கிற வசனம் பேசுவதற்காக அந்த படம் பயன்படுத்தப்பட்டது. இங்க மாநாட்டு மேடைகள்லயோ இதுலயோ இல்லை. எங்காவது ஒரு இடத்தில் ஊர்கா மாதிரி தொட்டுட்டு போறாரு. அந்த பேரறிஞர் அண்ணா வழியில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் நான் ஒண்ணு வெளிப்படையா கேட்கட்டுமா? திருமிகு விஜய் சிஎம் அவர்கள் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்றத சொல்லாம எல்லா இடங்கள்லயும் சொல்லிதான் அந்த பிரச்சாரம் அவர் செஞ்சிருந்தார். இப்போ போய் சேர்ந்திருக்கிற அதிமுக காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவரை அப்படிதான் பாக்குறோம், எம்ஜிஆர் மாதிரி தான் நாங்க அவரை பாக்குறோம் அப்படின்னு அதை வெளிப்படையா வைக்கிறாங்க. அப்போ அதிமுகவை அவர் குறிவைக்க தானே செய்வாங்க. இது அரசியல் அதை பயன்படுத்தி கொள்ள பார்ப்பார்கள்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் களத்தில் 1920-30களில் இருந்து ஒரு தேசிய இயக்கம், 53 திராவிட முன்னேற்ற கழகம், 72 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய அரசியல் பாரம்பரியம் என்பதும் அவருடைய அரசியல் அணுகுமுறை என்பதும் அவர் பெற்ற வெற்றிகள் என்பதும் மகத்தானது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இணையாக திரைப்படத்துறையிலும் சரி, அரசியல் பொது வாழ்விலும் சரி, அவருக்கு இணையாக எவரையும் பார்க்க முடியாது. உதாரணம் மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த். அவருடைய சிலை திறந்துட்டு ஏசிஎஸ் கல்லூரியில் சொன்னார்ல, ஒரு மிகப்பெரிய மகான். அவருக்கு இணையாக தமிழ்நாட்டில் இனி எந்த தலைவனும் இருக்க முடியாது. அதுதான் நிதர்சனம். விஜயும் அந்த இடத்தை பெற முடியாது என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. எம்ஜிஆர் அவர்கள் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அது வெற்றி ஃபார்முலாவா தான் அவருக்கு மாறி இருக்கு. நீங்க விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர்னே தன்னை பிரகடனப்படுத்தினார். அப்ப கூட அதிமுக இவ்வளவு பேர் நகரலையே, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆமா, அது அவருக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தியது. இன்னொன்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அது வீரியத்தோடு எதிர்த்தாங்க. நீங்க உங்க 67-77 போல மாற்றம், நீங்க வேலாயுதம் படத்துல இருந்தே தொடங்குது. ரத்தத்தின் ரத்தமேன் பாட்டில் வச்சிருந்தார். அன்றைய காலத்துல இருந்தே வருது, ரத்தத்தின் ரத்தமே அன்பு உடன்பிறப்பேன் தொடங்குறார். அப்ப அந்த நேரத்துல எதிர்க்க வேண்டிய நேரங்களில் அதிமுக கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடும் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாக்குறேன்.